அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வோல்டேஜ் டு கரண்ட் கன்வெர்ட்டர். பொதுவாகவே எலக்ட்ரானிக் சர்க்யூட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நிறைய இடங்களில் வோல்டேஜை கரண்ட்டாகவும் கரண்ட்டை வோல்டேஜாகவும் கன்வெர்ட் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன்ஸ் அக்கர் ஆகும். அந்த மாதிரி இடங்களில் நம்ம வோல்டேஜ் டு கரண்ட் கன்வெர்ட்டர் சர்க்யூட்டையும் கரண்ட் டு வோல்டேஜ் கன்வெர்ட்டர் சர்க்யூட்டையும் பயன்படுத்தலாம். இப்போ லீனியர் இன்டெகிரேட்டட் சர்க்யூட்ஸில் ஒரு ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையரை யூஸ் பண்ணி எப்படி வோல்டேஜ் டு கரண்ட் கன்வெர்ட்டரை டிசைன் பண்ணுறாங்க அல்லது அந்த சர்க்யூட் எப்படி ஆப்ரேட் ஆகுது அப்படிங்கிற டீட்டெயில்ஸை நம்ம பார்க்கலாம். ஸோ வோல்டேஜ் டு கரண்ட் கன்வெர்ட்டர். ஸோ வோல்டேஜ் டு கரண்ட் கன்வெர்ட்டர் டைட்டில்லே இருக்குது. நீங்கள் ஒரு வோல்டேஜ் கொடுத்தீங்கன்னா அது ப்ரொபோர்ஷ்னல் கரண்ட் சிக்னலாக கன்வெர்ட் ஆகும். இதை அச்சீவ் பண்ணி கொடுக்குற சிக்னலுக்கு பேர் தான் என்னது வோல்டேஜ் டு கரண்ட் கன்வெர்ட்டர். சரிங்களா? அப்போ எ வோல்டேஜ் சிக்னல் கன்வெர்ட்டட் டு எ ப்ரொபோர்ஷ்னல் கரண்ட் சிக்னல். ஓகேவா? இதுதான் வோல்டேஜ் டு கரண்ட் கன்வெர்ட்டருடைய மேஜர் ஃபங்க்ஷன். ஓகேவா? இப்போ இந்த வோல்டேஜ் டு கரண்ட் கன்வர்ஷன் பண்ணுறதுக்கு 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சர்க்யூட்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் டு கரண்ட் கன்வெர்ட்டர் வித் ஃப்ளோட்டிங் லோடு. இன்னொன்று வோல்டேஜ் டு கரண்ட் கன்வெர்ட்டர் வித் கிரவுண்டட் லோடு. சரிங்களா? அப்போ விஐ கன்வெர்ட்டரை 2 சர்க்யூட் பயன்படுத்தி நம்ம அச்சீவ் பண்ணலாம் அல்லது டிசைன் பண்ணலாம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் டு கரண்ட் கன்வெர்ட்டர் வித் ஃப்ளோட்டிங் லோடு, விஐ கன்வெர்ட்டர் வித் கிரவுண்டட் லோடு. ஸோ இந்த டைட்டில்லே இருக்குது. இந்த சர்க்யூட் எடுத்துக்கிட்டிங்கன்னா லோடு சர்க்யூட் எப்படி இருக்குது, லோடு எப்படி இருக்கும் அப்படின்னா ஃப்ளோட்டிங் லோடாக இருக்கும். செகண்ட் சர்க்யூட் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் லோடு கிரவுண்டட் லோடாக இருக்கும். ஓகேவா? ஃபஸ்ட்டு விஐ கன்வெர்ட்டர் யூஸிங் ஃப்ளோட்டிங் லோடு பார்க்கலாம். ஸோ இதுதான் அதுக்கான சர்க்யூட் டயக்ராம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையர் இருக்கும். இன்புட் சிக்னல் விஐ, அதாவது இன்புட் வோல்டேஜ். ஏன்னா நம்ம பார்க்குறது வோல்டேஜை கரண்ட்டாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய சர்க்யூட். அப்போ இன்புட்டில் என்ன கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வோல்டேஜ் இருக்கணும். சரிங்களா? அப்போ உங்கள் இன்புட் வோல்டேஜ், அவுட்புட் கரண்ட்டு. அப்போ இன்புட்டில் நீங்கள் என்ன கொடுக்குறீங்க, விஐ அப்படிங்கிற வோல்டேஜை நீங்கள் கொடுக்குறீங்க. அந்த வோல்டேஜ் எந்த டெர்மினல் அப்ளை பண்ணுறீங்க, நான் இன்வெர்ட்டிங் டெர்மினலில் அப்ளை பண்ணுறீங்க. சரிங்களா? இன்வெர்ட்டிங் டெர்மினலை பொறுத்த வரைக்கும் என்ன, ஒரு ரெசிஸ்டன்ஸ் R1, இன்புட் ரெசிஸ்டன்ஸ் R1. அதே மாதிரி இந்த ஃபீட்பேக் பாத் இருக்குது பார்த்தீங்களா, அவுட்புட்லேருந்து இன்புட்டுக்கு வரக்கூடிய ஃபீட்பேக் பாத். இந்த ஃபீட்பேக் பாத்தில் என்ன பண்ணியிருக்கீங்க, உங்கள் லோடு ரெசிஸ்டன்ஸ் RL கனெக்ட் பண்ணியிருக்கீங்க. இங்கே உங்கள் லோடு ரெசிஸ்டன்ஸ் RL என்ன சொல்கிறாங்கன்னா இட் இஸ் எ ஃப்ளோட்டிங் லோடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ளோட்டிங் லோடு, அதாவது உங்கள் RL பார்த்தீங்கன்னா கிரவுண்டில் கனெக்ட் ஆகிருக்காது, அவுட்புட்டுக்கும் இன்புட் டெர்மினலுக்கும் இன்பிட்வீனில் கனெக்ட் ஆகிருக்கு. அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா அதை ஃப்ளோட்டிங் லோடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் இந்த லோடு ரெசிஸ்டன்ஸ் RL கிரவுண்டில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அதாவது ஒரு டெர்மினல் கிரவுண்டு பக்கம் கனெக்ட் ஆகியிருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் கிரவுண்டட் லோடு. ஸோ இங்கே என்னவா இருக்குது, லோடு RL இஸ் எ ஃப்ளோட்டிங் லோடு, ஃப்ளோட்டிங் லோடாக இருக்குது. சரிங்களா? அப்போ இங்கே முக்கியமான பாயிண்ட் என்னது, உங்கள் ரெசிஸ்டன்ஸ் RL என்னது ஃப்ளோட்டிங் லோடு. ஸோ ஹியர் RL இஸ் ஃப்ளோட்டிங். ஓகேவா? இப்போ இந்த சர்க்யூட்டில் 2 முக்கியமான விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். என்னென்னா நமக்கு ஏற்கனவே தெரியும் இன்புட் டெர்மினல்ஸுக்கு எந்த கரண்ட்டுமே போகாது. அதாவது நோ கரண்ட் வில் என்டர் தி இன்புட் டெர்மினல். இன்புட் டெர்மினலுக்கு உள்ளே நுழையக்கூடிய கரண்ட்டை என்ன சொல்கிறாங்கன்னா பயாஸ் கரண்ட் IB அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? நமக்கு இந்த IB அப்படிங்கிற பயாஸ் கரண்ட் எப்போயுமே 0 அப்படிங்கிறது ஏற்கனவே தெரியும். சரிங்களா? அதனால் இப்போ IB = 0 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்துக்கிறீங்க. இன்னொன்று என்ன, பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி இன்புட் டெர்மினல் இஸ் ஆல்வேஸ் 0. பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் 0வாக இருக்கணும்னா 2 நோடுமே 2 இன்புட் டெர்மினலுமே சேம் பொட்டென்ஷியலில் இருக்கணும். இங்கே ஆல்ரெடி நான் இன்வெர்ட்டிங் டெர்மினல் விஐயில் கனெக்ட் ஆகியாச்சு. அப்போ இந்த நோடு விஐ பொட்டென்ஷியலில் இருக்குது அப்படின்னா இந்த நோடு, அதாவது இந்த நோடு A என்னவாக இருக்கும், அதுவும் விஐ பொட்டென்ஷியலில் தான் இருக்கும். ஒருவேளை இது கிரவுண்டில் கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா இது கிரவுண்ட் பொட்டென்ஷியலில் இருக்கும், இந்த நோடும் கிரவுண்ட் பொட்டென்ஷியலில் இருக்கும். இப்போ நம்ம விஐ பொட்டென்ஷியலில் இருக்கிறதுனால இந்த நோடு ஏவும் விஐ பொட்டென்ஷியலில் தான் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அதே மாதிரி ஃபீட்பேக் கரண்ட். ஸோ இங்கே ஃபீட்பேக் பாத்தில் தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ரெசிஸ்டன்ஸ் RL கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த RL வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட்டு தான் என்னது உங்கள்
லோடு கரண்ட் IL. ஸோ இதுதான் வந்து உங்கள் அவுட்புட் கரண்ட். அப்படியே இந்த ஃபீட்பேக் பாத்தில் வரக்கூடிய கரண்ட்டு இந்த டெர்மினல் வழியாக என்டர் ஆகுமா அப்படின்னு கேட்டால் ஆகாது. ஏன்னா நமக்கு தெரியும் நோ கரண்ட் வில் என்டர் தி இன்புட் டெர்மினல். அப்போ இந்த IL கரண்ட்டு தான் இந்த R1 ரெசிஸ்டர் வழியாகவும் ஃப்ளோ ஆகும். அதனால தான் நம்ம R1 போட்டுட்டு அதுக்கு கீழே IL கரண்ட்டை வந்து இண்டிகேட் பண்ணியிருக்கோம். ஃபீட்பேக்கில் வரக்கூடிய லோடு கரண்ட் IL இன்புட் டெர்மினல் வழியாக என்டர் ஆகாது. அதனால் இதே IL கரண்ட்டு தான் இந்த R1 ரெசிஸ்டன்ஸ்லையும் ஃப்ளோ ஆகும். அப்போ நம்ம IL கரண்ட்டை வந்து எப்படி எழுதலாம்? VI மைனஸ் இந்த பக்கம் என்ன வோல்டேஜ் இருக்குது 0 டிவைடட் பை R1 அப்படின்னு எழுதலாமா? அப்போ IL இஸ் ஈக்குவல் டு VI மைனஸ் 0 டிவைடட் பை R1. சரிங்களா? இப்போ ஈக்குவேஷன் எழுதுங்க. சின்ஸ் IB equal to 0, அதாவது no current entering the terminal, the current IL is equal to என்ன சொல்லியிருக்கோம்? VI minus 0 divided by R1. அப்போ IL is equal to VI minus 0 எழுத தேவையில்லை divided by R1. இதுதான் வந்து என்னது உங்கள் லோடு கரண்ட்டுக்கான எக்ஸ்பிரஷன். ஸோ இப்போ இந்த லோடு கரண்ட் வந்து எதுக்கு ப்ரொபோஷனலாக இருக்குது? உங்களுடைய இன்புட் வோல்டேஜுக்கு ப்ரொபோஷனலாக இருக்குது. சரிங்களா? அப்போ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லோடு கரண்ட் இஸ் ப்ரொபோஷனல் டு தி இன்புட் வோல்டேஜ் அப்ளைடு. அப்போ இன்புட் வோல்டேஜ் அப்ளைடு இஸ் கன்வெர்டட் டு தி கரண்ட் IL. அதனால தான் இது என்ன சொல்கிறீங்க? வோல்டேஜ் டு கரண்ட் கன்வெர்ட்டர் அப்படின்னு சொல்கிறீங்க. ஓகேவா? ஸோ இங்கே நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக எழுத வேண்டியது என்ன அப்படின்னா, அவுட்புட் கரண்ட் is proportional to input voltage VI. ஓகேவா? அவுட்புட் கரண்ட்டுங்கிறது வந்து என்னது? IL. ஸோ IL is proportional to input voltage VI. ஓகேவா? அப்போ நம்ம டெஃபினிஷனில் சொன்னபடி voltage signal VI is converted to a proportional current signal IL. ஓகேவா? ஐஎலுடைய மேக்னிடியூட் முழுக்க எதை பேஸ் பண்ணியிருக்கு? நீங்கள் கொடுக்கக்கூடிய இன்புட் வோல்டேஜ் VIயை பேஸ் பண்ணி இருக்குது. அதனால தான் இதை என்ன சொல்கிறாங்க? வோல்டேஜ் டு கரண்ட் கன்வெர்ட்டர்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்த்த சர்க்யூட் வந்து என்னது? VI கன்வெர்ட்டர் வித்து ஃப்ளோட்டிங் லோடு. இதில் இன்னொரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் கவனிக்கணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த சர்க்யூட் டயக்ராம் வந்து எதை ரெஃப்ளெக்ட் பண்ணுது? ஸோ அந்த சர்க்யூட்டை பார்த்தீங்கன்னா சோர்ஸ் எங்கே கனெக்ட் பண்ணியிருக்கோம்? நான் இன்வெர்ட்டிங் டெர்மினலில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அப்போ நான் இன்வெர்ட்டிங் டெர்மினலில் சோர்ஸ் கொடுத்தோம்னா அந்த சர்க்யூட்டுக்கு பேர் வந்து என்னது? நான் இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிஃபையர். ஸோ உங்கள் நான் இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிஃபையர் சர்க்யூட்டை தான் இங்கே எடுத்துருக்குறாங்க. அனலைசிஸ் பண்ணும்போது என்ன பண்ணுறீங்க? ஐஎல்லுக்கு ஈக்குவேஷன் எழுதி அனலைஸ் பண்ணிடுறீங்க. அப்படி எழுதிட்டிங்கன்னா இது வந்து என்னது? வோல்டேஜ் டு கரண்ட் கன்வெர்ட்டர். இதை விட்டுட்டு கெயின் ஃபார்முலாலாம் டெரைவ் பண்ணுறீங்க அப்படின்னா அது உங்களுடைய நான் இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிஃபையர். ஸோ அப்போ நான் இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிஃபையர் அப்படியே வரைஞ்சிட்டு இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஐஎல்லில் உங்கள் எக்ஸ்பிரஷன் எல்லாத்தையும் எழுதிட்டு அதை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா அந்த சர்க்யூட் வந்து என்னது? வோல்டேஜ் டு கரண்ட் கன்வெர்ட்டர் யூஸிங் ஃப்ளோட்டிங் லோடு. சரிங்களா? இப்போ நம்ம அடுத்த சர்க்யூட்டுக்கு போவோம். வோல்டேஜ் டு கரண்ட் கன்வெர்ட்டர் வித் கிரவுண்டட் லோடு. பேர்லேயே இருக்குது கிரவுண்டட் லோடு. ஓகேவா? இப்போ நம்ம அதுக்கான சர்க்யூட்டை பார்க்கலாம். இது வோல்டேஜ் டு கரண்ட் கன்வெர்ட்டர் வித் கிரவுண்டட் லோடுக்கான சர்க்யூட்டு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா லோடு ரெசிஸ்டன்ஸ் RL வந்து எங்கே இருக்குது? கிரவுண்டில் கனெக்ட் ஆகிருக்கு. அதனால தான் இது என்ன சொல்கிறாங்க? VI கன்வெர்ட்டர் வித் கிரவுண்டட் லோடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இங்கே லோடு ரெசிஸ்டன்ஸ் RL இஸ் கனெக்டட் டு தி கிரவுண்டு. ஹென்ஸ் இட் இஸ் கால்டு VI கன்வெர்ட்டர் வித் கிரவுண்டட் லோடு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு சர்க்யூட்டை வரைஞ்சிக்கணும். இதுவும் நீங்கள் ஏற்கனவே வரைஞ்சிருக்கிற VI கன்வெர்ட்டர் வித் ஃப்ளோட்டிங் லோடுக்கான சர்க்யூட்டும் சேம் தான். என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா R1 RF இந்த நான் இன்வெர்ட்டிங்கில் யூஸ் பண்ணக்கூடிய ரெசிஸ்டன்ஸு, அவுட்புட்டில் வரக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே வந்து R அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருப்பாங்க. சரிங்களா? இங்கே மெயினாக பார்த்தீங்கன்னா RF இஸ் ஈக்குவல் டு R அப்படின்னு எடுத்திருப்பாங்க. ஸோ இந்த வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஃபீட்பேக்கில் இருக்க ரெசிஸ்டன்ஸ் R, இன்புட்டில் இருக்க ரெசிஸ்டன்ஸும் R அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஓகேவா? இங்கே நான் இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிஃபையரில் VI சோர்ஸை ஒரு R மூலமாக நான் இன்வெர்ட்டிங் டெர்மினலுக்கு கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? இது வந்து அவுட்புட்டில் கிரவுண்டட் லோடு வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? இப்போ இதுக்கான டெரைவேஷன்ஸ் வந்து நம்ம பார்ப்போம். இப்போ இந்த நோடு B வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன கரண்ட் வருது? நோடு Bக்கு I2 கரண்ட் வரும். இன்னொன்று இந்த I1 கரண்ட் வந்து
பிக்கு வரும். சரிங்களா? இப்போ இந்த I1 கரண்ட் வந்து நமக்கு என்ன தெரியும், இன்புட் டெர்மினல் வழியாக என்டர் ஆகாதுன்னு தெரியும். அப்போ இந்த I1 கரண்ட்டு தான் இங்கே பிக்கும் வரும். ஸோ அப்போ இங்கே வரக்கூடிய கரண்ட்டும் வந்து என்னது, I1 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கிறீங்க. ஓகேவா? இப்போ நம்ம நோடு பியில் இருக்க கரண்ட் ஈக்குவேஷனை வந்துடுது. நோடு பியில் என்னென்ன கரண்ட் வருது, நோடு பியில் பார்த்தீங்கன்னா I1 + I2 = லோடு கரண்ட்டு IL. ஓகேவா? இப்போ I1 கரண்ட்டை வந்து எப்படி எழுதலாம், I1 கரண்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இந்த இடத்துலேருந்து நம்ம எழுதிக்கலாம். ஸோ இங்கிட்ட என்ன வோல்டேஜ் இருக்குது, VI, இந்த சைடு என்ன வோல்டேஜ் இருக்குது, VA அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ VI - VA / R தான் வந்து என்னது, I1. ஸோ அப்போ VI - VA / R இதுதான் வந்து என்னது, I1 கரண்ட்டு. ப்ளஸ் I2 வந்து எப்படி எழுதலாம், ஸோ இங்கே I2 கரண்ட் வருது. ஸோ இந்த பக்கம் என்ன வோல்டேஜ் இருக்குது, V0 இருக்குது. இந்த இடத்துல என்ன வோல்டேஜ் இருக்குது, ஸோ இது இந்த நோடில் VAல கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய வோல்டேஜ் வந்து என்னது, VA தான். அப்போ V0 - VA / R = I2. அப்போ I2க்கு பதிலாக என்ன எழுதலாம், V0 - VA / R = என்ன கரண்ட்டு, லோடு கரண்ட்டு IL. ஓகேவா? இப்போ அடுத்து இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். இந்த R டேர்மை ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிருங்க. கொண்டு போயிட்டிங்கன்னா என்ன ஆகும், VI - VA லெஃப்ட் சைடு இருக்க டேர்ம் அப்படியே இருக்கும். ப்ளஸ் V0 - VA = IL × R. சரிங்களா? இப்போ இதில் VA - VA இருக்குது. அது வந்து எப்படி மாறிடும், VI + V0 - 2VA = IL × R அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் ஆயிரும். இதில் 2Aவை அப்படியே வச்சுக்கோங்க. மித்த எல்லா டேர்ம்ஸையும் ரீஅரேஞ்ச் பண்ணுங்கள். அப்படி பண்ணிங்கன்னா என்ன ஆகும், 2VA = VI + V0 - IL R. அதாவது இந்த 2VAவை ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிருங்க. கொண்டு போயிட்டீங்க என்ன வரும், 2VA = VI + V0. இந்த டேர்ம் இங்கிட்டு வரும்போது மைனஸ் ஆயிரும். அப்போ -IL × R அதை தான் இங்கே எழுதியிருக்கிறோம். சரிங்களா? இப்போ இதிலிருந்து VA = என்னென்னு எழுதுங்க, VA = VI + V0 - IL × R / 2. ஓகேவா? இந்த எக்ஸ்பிரஷனை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ நம்ம சர்க்யூட்டை வந்து அனலைஸ் பண்ணுங்கள். சர்க்யூட் வந்து என்ன கான்ஃபிகரேஷனில் வந்து கனெக்ட் ஆகிருக்கு, ஸோ சோர்ஸ் வந்து நான் இன்வெர்ட்டிங் டெர்மினலில் கனெக்ட் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ இது என்ன கான்ஃபிகரேஷனு, நான் இன்வெர்ட்டிங் கான்ஃபிகரேஷன். ஸோ நான் இன்வெர்ட்டிங் கான்ஃபிகரேஷனில் கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ இதுக்கான கெயின் வந்து எப்படி இருக்கும், கெயின் ஆஃப் நான் இன்வெர்ட்டிங் ஆப்ரேஷனல் amplifier circuit is given by என்னது, ஸோ gain of the non inverting amplifier வந்து என்னது, 1 + RF / R1. ஓகேவா? ஸோ அப்போ இங்கே gain is equal to என்னது, gain = 1 + RF. ஸோ ஃபீட்பேக்கில் RFக்கு பதிலாக என்ன கனெக்ட் பண்ணியிருக்கோம், R கனெக்ட் பண்ணியிருக்கோம். அப்போ R / இன்புட் ரெசிஸ்டன்ஸ் R, RF / R1ன்னு வரும். இங்கே RF R1 எல்லாத்தையுமே ஈக்குவல்னு எடுத்திருக்கோம், Rன்னு எடுத்திருக்கோம். அதனால் 1 + RFக்கு பதிலாக R / R1க்கு பதிலாகவும் R. அப்போ = வந்து என்னது, 2. அப்போ அவுட்புட் எப்படி வரும், நான் இன்வெர்ட்டிங் ஆம்பிளிஃபையர் கான்ஃபிகரேஷனுக்கு அவுட்புட் = என்ன வரும், 1 + RF / R1 × VIன்னு வருமா? ஸோ இங்கே நமக்கு கெயின் வந்து என்னது, 2. ஸோ 1 + RF / R1க்கு பதிலாக இப்போ நான் அந்த எக்ஸ்பிரஷனை எழுதிடுறேன். ஸோ அவுட்புட் = 1 + R / R × இன்புட் வோல்டேஜ் வரும். ஸோ இன்புட் வோல்டேஜுங்கிறது வந்து என்னது, இங்கே பாசிட்டிவ் டெர்மினலுக்கு என்ன இன்புட் வோல்டேஜ் வருது, ஸோ VA சோர்ஸ் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். R1 தாண்டி வரும்போது எங்களுக்குள்ளே VAன்னு வந்துடும். ஸோ அப்போ VA தான் வந்து என்ன ஆகிருக்கு, ப்ளஸில் கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ அந்த வோல்டேஜ் VAன்னு எழுதிடணும். ஓகேவா? ஸோ இதை ஈக்குவல் டு போட்டு எழுதுனீங்கன்னா என்ன வரும், 2 × ஏற்கனவே VAக்கு நம்ம இங்கே எக்ஸ்பிரஷன் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அதை அந்த எக்ஸ்பிரஷன் அப்படியே எழுதுனீங்கன்னா
ஸோ அவுட்புட் V0 ஓகேவா. அவுட்புட் V0 இஸ் ஈக்குவல் டு வரும், இங்கே ஆரோ போட்டிருக்கேன். ஸோ 2 இன்ட்டு VAவை அப்படியே எழுதிக்கோங்க. VAக்கு பதிலாக அந்த எக்ஸ்பிரஷன் வந்து எழுதிக்கோங்க. VI ப்ளஸ் V0 மைனஸ் IL இன்ட்டு R டிவைடட் பை 2 ஓகேவா. ஸோ இந்த டூ கேன்சல் ஆயிரும். கேன்சல் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும், ரைட் ஹேண்ட் சைடும் V0 இருக்குது, லெஃப்ட் ஹேண்ட் சைடும் V0 இருக்குது. அந்த ரெண்டு V0மே வந்து என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். அப்போ VI இஸ் ஈக்குவல் டு IL இன்ட்டு Rன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எக்ஸ்பிரஷன் கிடைக்கும் ஓகேவா. ஸோ இதோடைய கண்டினியூஷனை நான் இந்த சைடு எழுதுறேன், சரியா, கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். V0 இஸ் ஈக்குவல் டு 2 கேன்சல் ஆனதுக்கப்புறம் என்ன இருக்கும், VI ப்ளஸ் V0 மைனஸ் IL இன்ட்டு Rன்னு இருக்கும். V0 கேன்சல் ஆயிரும். ஸோ அப்போ ரிமைனிங் என்ன வரும், VI இது இந்த சைடு கொண்டு வந்துட்டிங்கன்னா இஸ் ஈக்குவல் டு IL இன்ட்டு R. ஸோ அப்போ IL இஸ் ஈக்குவல் டு என்னது, VI டிவைடட் பை R. அப்போ அவுட்புட் லோடு கரண்ட்டு இஸ் ப்ரொபோர்ஷனல் டு தி இன்புட் வோல்டேஜ் அப்ளைடு, சரிங்களா. அப்போ வோல்டேஜ் டு கரண்ட் கன்வெர்ட் ஆகிடுச்சா. ஸோ VI கன்வெர்ட்டர்னா என்னது, லோடு கரண்ட் IL வந்து இன்புட் வோல்டேஜுக்கு ப்ரொபோர்ஷனலாக இருக்கணும். அப்படி இருந்தால் அது வந்து என்னது, வோல்டேஜ் டு கரண்ட் கன்வெர்ட்டர். ஸோ இதுதான் வந்து என்னது உங்கள் VI கன்வெர்ட்டர் வித்து கிரவுண்டட் லோடுக்கான ஃபைனல் எக்ஸ்பிரஷன். ஸோ ஃபைனல் எக்ஸ்பிரஷனை பார்க்கும்போது என்ன கிடைக்கிது உங்களுக்கு, IL இஸ் ஈக்குவல் டு VI பை Rன்னு கிடைக்கிது. அதாவது அவுட்புட் கரண்ட் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு தி இன்புட் வோல்டேஜ். அப்போ வோல்டேஜ் இஸ் கன்வெர்ட்டட் டு தி கரண்ட்டு ஓகேவா. ஸோ இந்த சர்க்யூட்டுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ட்ரான்ஸ் கண்டக்டன்ஸ் ஆம்ப்ளிஃபையர் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரான்ஸ் கண்டக்டன்ஸ் ஆம்ப்ளிஃபையர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் ட்ரான்ஸ் கண்டக்டன்ஸ்னு வருது, 1/R இஸ் கால்ட் அஸ் கண்டக்டன்ஸ், அதனால் இதுக்கு பேர் வந்து என்னது, ட்ரான்ஸ் கண்டக்டன்ஸ் ஆம்ப்ளிஃபையர் ஓகேவா. ஸோ இது வந்து உங்கள் VI கன்வெர்ட்டர் வித்து ஃப்ளோட்டிங் லோடு அதுக்கான எக்ஸ்பிரஷன். ஸோ வோல்டேஜ் டு கரண்ட் கன்வெர்ட்டரை ரெண்டு டைப்ஸ் ஆஃப் சர்க்யூட்டை யூஸ் பண்ணி நம்ம அச்சீவ் பண்ணலாம். ஸோ ஒன்று வந்து VI கன்வெர்ட்டர் வித் ஃப்ளோட்டிங் லோடு, இன்னொன்று வந்து VI கன்வெர்ட்டர் வித் கிரவுண்டட் லோடு. ஸோ இது வந்து VI கன்வெர்ட்டர் வித் ஃப்ளோட்டிங் லோடு. ஸோ இது வந்து அப்படியே உங்கள் நான் இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிஃபையருடைய சர்க்யூட்டு தான். ஸோ இதில் ILக்கு என்ன ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுனீங்கன்னா அவ்வளோதான், எக்ஸ்ப்ளனேஷன் வந்து முடிஞ்சது, சரிங்களா. அடுத்து வந்து VI கன்வெர்ட்டர் வித் கிரவுண்டட் லோடு. ஸோ இது வந்து அதுக்கான சர்க்யூட்டு, இது வந்து அதுக்கான எக்ஸ்ப்ரெஷன்ஸ் ஓகேவா. ஸோ இது வந்து அதுக்கான ஈக்குவேஷன்ஸ். ஸோ VI டு கிரவுண்ட் கன்வெர்ட்டர், VI டு கரண்ட் கன்வெர்ட்டர் வித் கிரவுண்டட் லோடு, இதுக்கான எக்ஸ்ப்ரெஷன்ஸ் இந்த ஆர்டரில் இப்படியே வாங்க, சரிங்களா. வந்துட்டு இதை அப்படியே கம்ப்ளீட் பண்ணி முடித்ததும் இந்த சைடு வந்துடுங்க ஓகேவா. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு இந்த வெர்டிக்கல் ஆர்டர் ரைட் ஹேண்ட் சைடு இப்படி வெர்டிக்கலாக வந்துட்டு இதை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இந்த சைடு வாங்க, சரிங்களா. இதான் வந்து ஃபைனல் எக்ஸ்பிரஷன் ஓகேவா. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இல்லை எதுவும் புரியலை திரும்ப நடத்தணும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எந்த டாப்பிக்கில் டிஃபிகல்ட் இருக்குதுன்னு சொல்லுங்கள், அந்த டாப்பிக்கை ரொம்ப ஷார்ட்டஸ்ட் வீடியோவாக உங்களுக்காக திரும்பவும் பப்ளிஷ் பண்ணலாம், சரிங்களா. ஸோ LICங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட்டு. அதில் வோல்டேஜ் டு கரண்ட் கன்வெர்ட்டர், கரண்ட் டு வோல்டேஜ் கன்வெர்ட்டர், இது ரெண்டுமே வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் டாபிக். பெரும்போது எல்லா செமஸ்டர் எக்ஸாம்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா வோல்டேஜ் டு கரண்ட் கன்வெர்ட்டர் கொஷின் வந்து அடிக்கடி வரும். அதேமாதிரி கரண்ட் டு வோல்டேஜ் கன்வெர்ட்டர் வரும். இதில் வோல்டேஜ் டு கரண்ட் கன்வெர்ட்டர் வந்து கொஞ்சம் பெரிய டாபிக். அதாவது ஒன்றும் இல்லை, 2 சர்க்யூட் வந்து வரும், வித் ஃப்ளோட்டிங் லோடு, இன்னொன்று வந்து வித் கிரவுண்டட் லோடு. என்னென்னா நீங்கள் இதை படிக்கும்போதே ஒரு தடவை ஒரு நோட் எடுத்து, இப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நடத்திட்டே வரும்போது என்ன பண்ணுங்கள், அப்படியே நோட்ஸ் எடுத்துக்கிட்டே வாங்க. எடுத்து முடித்ததுக்கப்புறம் திரும்ப ஒரு தடவை ஃபஸ்ட்லேருந்து வாசித்து பாருங்கள். மேக்ஸிமம் ஒரு 20 நிமிஷத்தில் அந்த டாப்பிக்கை நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இதில் ஃபர்தராக உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டு கிளாரிஃபிகேஷன்ஸ் எதுவும் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.